குட் மார்னிங் சாம்பியன். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐபிஎல் ஒன்று ஆட போகிறோம். ஐபிஎல்னா இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங். இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ தர்ஷினி நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன டாபிக் எடுத்துனா அன்கன்வென்ஷனல் மெஷினிங்கில் ஒரு நியூமரிக்கல் டேட்டா டைப் கொஸ்டின் மட்டும் வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இடிஎம்ல டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகுதுக்கு எவ்வளோ ஸ்பார்க் அந்த மாதிரி கிடைக்கும்? 10,000 ஸ்பார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இடிஎம்ல டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10,000 ஸ்பார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அல்ட்ராசானிக் மெஷினிங்ல டூல் வைப்ரேட் ஆகும் தெரியும். என்ன ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும்? ஹை ஃப்ரீக்வன்சியில் அதோட வேல்யூ அரௌண்ட் 18 to 40 கிலோஹெர்ட்ஸில் இருக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும் தெரியும். அது 18 to 40 கிலோஹெர்ட்ஸ் சொல்கிறாங்க. இடிஎம்ல வியர் ரேஷியோ இன் டங்ஸ்டன் கார்பைட் டூல் எவ்வளோ இருக்கும்? 0.5 இருக்கும். அடுத்தது அப்ரசிவ் ஜெட் மெஷினிங்ல அச்சீவபிள் டாலரன்ஸ் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்? 50 மைக்ரோமீட்டர் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்ரசிவ் ஜெட் மெஷினிங்ல அச்சீவபிள் டாலரன்ஸ் 50 மைக்ரோமீட்டர் சொல்கிறாங்க. லேசர் பீம் மெஷினிங்ல கட்டிங் ரேட்க்கு ஃபார்முலா என்ன? கட்டிங் ரேட்டோட ஃபார்முலா வந்து C into P by E into A into T. இதோட யூனிட் வந்து மில்லிமீட்டர் பர் மினிட்ல நம்ம பண்ணுவோம். ஸோ எல்விஎம்ல கட்டிங் ரேட் வந்து CP by EAT அப்படி சொல்றாங்க, மில்லிமீட்டர் பர் மினிட் அப்படின்றாங்க. இடிஎம்ல மேக்ஸிமம் MRR எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்? 5000 மில்லிமீட்டர் கியூப் பை மினிட் அந்த அளவுக்கு நம்ம ஸோ இடிஎம்ல மேக்ஸிமம் MRR வந்து 5000 மில்லிமீட்டர் கியூப் பர் மினிட் அச்சீவ் பண்ணான்னு சொல்றாங்க. அப்புறம் ECMல கேப் பிட்வீன் டூல் அண்ட் ஒர்க் பீஸ் எவ்வளோ இருக்கும்? 0.5 mm. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 0.5 mm தெரிஞ்சுக்கலாம். இடிஎம்ல அந்த மெட்டீரியல் எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நம்ம மெஷினிங் பண்ண முடியும்? என்ன கேரக்டர்ஸ் உள்ள மெட்டீரியலுக்கு மெஷினிங் பண்ண முடியும்? ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் உள்ள மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம இடிஎம்ல நம்ம இது பண்ண முடியும். இடிஎம்ல ஒர்க் பீஸ் மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது நமக்கு ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அந்த ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்க மாதிரி இருந்தால் பரவாயில்ல சொல்றாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் மில்லிங்ல கேப் ஆஃப் த டூல் அண்ட் ஒர்க் பீஸ் எவ்வளோ இருக்கும்? இது வந்து 0.25 மில்லிமீட்டராக இருக்கும். ஸோ மில்லிங்ல வந்து 0.25 மில்லிமீட்டர் சொல்றாங்க. ECMல அந்த MRR இது பண்ணும்போது கரண்ட்டும் அட்டாமிக் வெயிட்டும் ஹை MRR வேணும்னா கரண்ட்டும் அட்டாமிக் வெயிட்டும் எப்படி இருக்கும்? ரெண்டுமே ஹையாக இருக்கும். அதோட ஃபார்முலா வந்துட்டு Q = AI by rho ZF. ஸோ நம்ம ரோ VFன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக வந்து V அப்படி வேலன்சிக்கு வந்து V யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ வந்து அட்டாமிக் வெயிட், கரண்ட் ரெண்டுமே மேலே தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, MRR அதிகமாக இருக்கிறதுக்கு. அடுத்தது அல்ட்ராசானிக் மெஷினிங்ல MRR கம்மியாக இருக்குன்னா விஸ்காசிட்டி எப்படி இருக்கணும்? விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அல்ட்ராசானிக் மெஷினிங்ல MRR குறைக்கணும் அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகப்படுத்தினா MRR குறைச்சிடலாம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? 0.2 to 1.6 மைக்ரோமீட்டர் அளவுக்கு இருக்கும். லேசர் ட்ரில்லிங்ல ட்ரில்லோட ஹோல் சைஸ் எவ்வளோ? 0.025 mm வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். லேசர் ட்ரில்லிங்ல 0.025 mm வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இடிஎம்ல MRRக்கும் தெர்மல் கெபாசிட்டி ஆஃப் ஒர்க் பீஸ்க்கும் என்ன ரிலேஷன்? ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ MRRரும் தெர்மல் கெபாசிட்டி ஆஃப் ஒர்க் பீஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஐபிஎல்ல வந்து நம்ம அன்கன்வென்ஷனல் மெஷினிங்ல நியூமரிக்கல் டேட்டா டைப் கொஸ்டின்லாம் தர்ஷினி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ.